வந்து தமிழ் சுவிசேஷம் லுத்ரன் திருச்சபையிலேருந்து வந்திருக்கிறேன். சுவிசேஷகர் ஸ்ரீகன் பால் வந்து தரங்கம்பாடியில் வந்து தான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றி எங்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்தார். எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருந்தது. இன்னைக்கு இந்த டெட்டு வந்ததுனால எந்த பள்ளியும் வந்து சிறப்பாக செயல்பட முடியல. ஆசிரியர்கள் நியமனம் தடப்பட்டு உள்ளது. அதோட மேலே என்னன்னாக்கா, எங்களுடைய முன்னோர்களெல்லாம் என்னுடைய தாத்தாவோட தாத்தாலாம் வந்து ஆசிரியர். ஆனால் இப்போ வந்திருக்கிற ஒரு பரப்புரை என்ன இருக்குனாக்கா, நாங்கள் தான் திராவிட கட்சிகள் தான் உங்களுக்கு வந்து கல்வியை கொடுத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் முன்னோர்கள் கன்னியாகுமரியிலும் இருக்காங்க. அங்கே உள்ள என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்தவ லுத்ரன் சபையில் உள்ளவங்க, எங்களுக்கு வந்து மிஷினரி வந்து பாதிரிமார்களோட மனைவிமார்கள் வந்து எங்களுக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து லுத்ரன் திருச்சபையை பொறுத்த வரைக்கும் எந்த திராவிடத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் எதுக்காக சொல்றோம்னாக்கா, நாங்கள் எங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நாங்கள் இயேசுநாதரை நாங்கள் நம்புறோம், அவரே நாங்கள் தொழுகிறோம். அவர் எங்களுக்கு என்ன சொல்லி தனி மனித ஒழுக்கத்தையும் திருச்சபையிலேருந்து ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குது. மார்ட்டின் லூத்தர் என்னன்னா விதிகள் தொடங்கி வச்சு ஒரு ஆணியில் அடித்து ரோமில் அறிவித்தாரோ அதை தான் நாங்கள் வந்து கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் திருச்சபையில் எந்த சபை குருமாரும் பெரியாரை குறித்தோ கருணாநிதியை குறித்தோ பேசினார்கள்னாக்கா சபை மக்கள் எதிர்த்து பாட திட்டமே இல்லாமல் இந்த திராவிட கட்சிகள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சிக்கு திராவிட கட்சிகள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்ணியல் பிஎட் வந்து தொடங்குங்களா என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அந்த திராவிட இயக்கங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லை. நீங்க அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருங்க, தொடருங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் டெட்டுக்கு நாம ஒரு டெட்டை போடுவோம். அது ஒரு கவலைப்படாதீங்க. நீங்க வந்தா மண்ணியல் பாடமும் ஒரு பெருசு இல்ல. அது அதிகாரத்துக்கு வருவதுக்கு முன்னாடியே மண்ணியலை பற்றி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க பாருங்க. வரும்போது அதை பாடமா கொண்டு வந்து உண்மையிலேயே அதை செயல்படுத்துவோம். நம்பிக்கையோட இருங்க, நீங்க பாப்பீங்க. அண்ணே வணக்கம். உங்களை வந்து 99 கருமாத்தூர்ல பார்த்ததுலேருந்து நீங்க பேசுனதுலேருந்து அதில் நடந்த மாற்றங்கள்லேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு வர்ற ஒரு ஆள் நான். இந்த மாற்றம் என்பது மாறாத தத்துவம் அப்படிங்கிறதையும் உணர முடியுது. ஆனால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஒரு நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 30,000 50,000 கொடுத்தா அவங்க எல்லாம் நல்லா கவனிச்சா போதும், ஓரளவுக்கு நடந்துரும். நாம் தமிழர் ஆட்சி வந்தா அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. திரும்ப திரும்ப எப்படி நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டாதான் சிறுபான்மை மக்களை எல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்களோ, அது போல இந்த ஊழல் நிறைந்த நிறுவனங்கள். அப்ப இந்த நிறுவனங்கள்லாம் பாதுகாக்கப்படணும்னா இப்ப இருக்கிற ஆட்சியை நம்ம எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா நம்மளுமே ஊழல் மலிஞ்சு போயிருக்கிறதுனால அதை காப்பாத்தி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நாம் தமிழர் ஆட்சியில இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் நிறுவனங்களை, கிறிஸ்தவ நிறுவனங்கள் காப்பாற்றப்படுமா அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை சொல்லி சொல்லிதான் இதை நம்பாதீங்க, நீங்க ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணாதான் நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன அதுக்கு ஒரு விடை தரீங்க? நான் அருள் திரு அடிகளா இருக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். நீங்க மாட்டுக்கு, மரத்துக்கு, மண்ணுக்கு, செடி கொடிகளுக்கு நிக்கிற நம்ம இந்த பிள்ளைகள் கிறிஸ்தவத்துக்கு நிற்பாங்களா, இஸ்லாத்துக்கு நிற்பாங்களா? அப்படி இல்லை. மதத்தையும் கடந்து மானுடத்தை நேசிக்கிற, மானுடத்தையும் தாண்டி உயிர்மை நேயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் நம்ம. நீங்க உறுதியா இருங்க. நம்ம தான் இந்த நாட்டில் எல்லாருக்குமான பாதுகாப்பு பேரர். அதுல இவங்க அந்த அச்சத்தை ஏற்படுத்தினால்தான் அது தனக்கான வாக்கா மாறுதுங்கிறனால திருப்பி 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 அதையே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பாதுகாப்பு தந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. ஜெப கூடங்களை இடிக்கும் போதோ, பைபிளை தீ வச்சு கொளுத்தும் போதோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு பசப்பு இனிப்பு வார்த்தைகளை பேசி அந்த வாக்கை பறிக்கத்தான் அவங்க இது பண்ணுவாங்க. மக்களுக்குள் வந்து ஏதோ நம்ம வேற்று கிரகத்தின் வாசிகள் இங்க வந்து வேற ஒரு நாட்டில் வாழ்றோம்,
நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குங்கிற மாதிரி சொல்லி 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 இவன் தான் வேற இடத்துல இருந்து வந்து நம்மளோட நிக்கிறான். ஆனா இவன் என்ன பண்ணுவான், நம்மளை சொந்த மண்ணின் மக்களை வந்து அச்சப்படுத்தி ஒரு குற்ற உணர்வை நமக்குள்ள தள்ளி அதையே நம்மளுக்கு வந்து ஒரு கோழைத்தனத்தை நமக்குள்ள விதைச்சு வச்சுட்டாங்க. இனி வரும் தலைமுறைகள் நிமிர்ந்து நிற்பார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றது, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் மக்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் சொந்தங்கள், நாங்கள் சிறுபான்மை, எங்களுக்கு திமுக அதிமுக தான், இந்த திமுக தான் பாதுகாப்புங்கிறவங்க எனக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். நாங்கள் பெரும்பான்மை தேசியனத்தின் மக்கள், தமிழர்கள், நாங்கள் வீரர்கள், வீர மக்கள். எங்களை எவனும் பாதுகாக்க வேண்டியதில்லை, நாங்களே பாதுகாத்துக்கிறோம்னு சொல்ற வீர மக்கள் எங்கூட நின்னா போதும், எனக்கு வாக்கு செலுத்தினா போதும். அது ஒரே ஒரு ஓட்டுனாலும் சுத்தமான வீர தமிழனின் ஓட்டா இருந்தா நான் வாங்கிட்டு போறேன். எல்லாம் நாங்க எங்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு, நாங்க கோழைகள் நினைக்கிறவன் எனக்கு போற்றாத. ஏன்னா கோழையின் ரத்தம் என் உடம்புல சேராது. நாங்க எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறதா எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது. அதனால எது நீங்க எவன் துணிஞ்சு நிக்கிறானோ அவனுக்கு தான் இது களம். அதனால அந்த வாக்கை நீங்க மறுபடியும் அந்த குப்பை தொட்டியிலே போட்டுட்டு நீங்க போகலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அண்ணன் சொன்னதோடு ஒரு அருட்தந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது திட்டமிட்டு திணிக்கப்படுகின்ற ஒரு செய்தி. குறிப்பாக கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்துகின்ற சாமியார் சிஸ்டர்கள், பாஸ்டர்கள் அல்லது சபை தலைவர்கள் இதற்கு ரொம்ப பயப்படுதாங்க. ஏன்னா அதை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பொழப்பு இல்லாம போயிடும். அவங்களுக்கு பொழப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிற பயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிமுக வந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு பல ஊழல், பல விஷயங்கள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா நாம் தமிழர் வந்தா இதுக்கு ஆப்பு வச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுக்காகத்தான் அவங்க அமைப்புல உள்ள தலைவர்கள், நிறுவனங்களை நடத்துகிற தலைவர்கள் நமக்கு திமுக தான் பாதுகாப்பு, திமுக தான் பாதுகாப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. திமுக பாதுகாப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றான்னு அவன் திருடன் தான் இருப்பான்னு அர்த்தம். அடுத்த கேள்வி. அண்ணே வணக்கம்ண்ணே, என்னுடைய பேர் ஞான செல்வம். நான் ஒரு தமிழ் கிறிஸ்தவன். நான் ஒரு தம்பியா கேட்கிறேன். நான் கிறிஸ்தவர்கள் மத்தியில நான் நாம் தமிழர் கட்சியை எடுத்துட்டு போனேன் அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வீடியோஸ்களை தான் போட்டு காட்டுறாங்க. நீங்க திவ்ய நற்கருணையை பேசினதா இருக்கட்டும், அல்லது நீங்க பெரியாரிஸ்டா இருந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்களை பத்தின நிறைய வீடியோக்கள் தான் அதிகமா எடுத்துட்டு கிறிஸ்தவர்கள், எங்க மாமாவே இங்க பாரு உங்கால் சீமான் எவ்வளவு கிறிஸ்தவர்களை ரொம்ப காயப்படுத்துறாரு, ரொம்ப இதா பேசியிருக்காரு அப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்களே ஒழிய, இன்னொன்னு கிறிஸ்தவர்கள் மத்தியில நிறைய அச்சங்கள் இருக்குது, உங்க மேல ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப அன்பானவங்க தான், ரொம்ப பாசமானவங்க தான். ஒரு வாட்டி மனசு வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்கன்னு. ஆனா இந்த அச்சங்களையும் இந்த ஒரு தயக்கங்களையும் போக்குறதுக்கு எங்களை மாதிரி தம்பிங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்கிறதா என்னுடைய கேள்வினா. அச்சப்படாத தைரியமா இருந்தான் சொல்ல முடியும். அண்ணன் என்ன வேற சொல்ல முடியும். அது நம்ம தான் சொல்றோமே, கடந்த காலத்துல அது பேசுனது இறைமறிப்பை ஏற்று இருந்த போது, திராவிட இயக்கங்கள்ல பேசுனது அது இதை மட்டும் இல்ல, கிருஷ்ண பரமாத்மாவை பேசிட்டாரு, ராமரை பேசிட்டாருன்னு இந்து கடவுளுக்கு அனுப்புறது, கிருஷ்ணரை பேசிட்டாருன்னு குறிப்பா நம்மள இருக்கிற கோணார் நம்ம சொந்தங்களுக்கு அனுப்புறது. அது யாரு செஞ்சதுன்னா, நீங்க சொல்ற சோக்கால்டு முற்போக்கு. நான் பேசுனது கேசட் யார்ட்ட இருந்தது, அந்த பேச்சு யார்ட்ட இருந்தது, யாரு பேச வச்சானோ அவன்கிட்ட இருந்தது. அவன் அரசியலுக்கு வரும்போது என்னை எதிர்கொள்ள முடியாதுன்னு அவன, இதை கிறிஸ்தவத்தை பாருங்க உங்களை அப்படி திட்டாருன்னு நீங்க இதையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா, நான் கேட்ட கேள்வி, நீங்க கருணாநிதி பரிசுத்தாவியால் இட்லி வேகாதுன்னு சொன்னாரு, அவரை நம்பி எப்படி ஓட்டு போட்டீங்க நீங்க திருப்பி கேட்கணும். 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் சொல்றதை கேள்வி. அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இதுல அந்த பாதையில நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, அன்னைக்கு பேசினேன், இன்னைக்கு பேசுறேன். அதுக்கு பேரு தான் பகுத்தறிவுங்கிறது, வளர்ச்சிங்கிறது. நான் 1ஆப்ல படிச்சேன்ல, அதே பாடத்தையே இப்பவும் படிச்சுட்டு இருந்தேன்னா நான் அறிவு வளர்ச்சின்னு நினைப்பியா இல்ல
எப்படி நினைப்ப? எனக்கு பாடம் நடத்துற ஆசிரியர் இருக்காருல்ல, அவரு என்னோட இப்ப தர்க்கம் பண்ணி என்னோட பேசி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? எந்த பயிற்சியாளன் தம்பி பதவி பதக்கம் வாங்கியிருக்கான்? பயிற்சி எடுத்தவன் தான் பதக்கம் வாங்கியிருக்கான். உங்களுக்கு புரியுதா? பயிற்சி கொடுத்தவன் இருக்கான். அது மாதிரி அன்னைக்கு நான் பேசினதை இன்னைக்கு பேசிக்க வேண்டியது இல்லை. இப்ப என்ன பேசுற, இன்னைக்கு என்ன அரசியலை அக்கறையோடு இந்த மகன் எடுத்து வைக்கிறான்னு தான் நீ பார்க்கணும். இதுல கிறிஸ்தவத்துக்கு தனியா, இஸ்லாத்துக்கு தனியா, இந்துக்கு தனியா அப்படி எடுத்து வைக்க முடியாது. இதுல கன்னடருக்கு தனியா, தெலுங்குக்கு தனியா, மலையாளிக்கு தனியா எடுத்து வைக்க முடியாது. மொத்தமாவே நாட்டுக்கும் மக்களுக்கும் எது சரி, மொத்த மக்களுக்கும் எது சரியான அரசியல், எது சரியான ஆட்சி முறை, அதை தான் செய்ய முடியும். அந்த அரசியலை எடுத்து வைக்கிறோமா இல்லையான்னு தான் நீங்க பார்க்கணும். அதை சொல்லு. அதுக்கு மேல சொல்றவங்களுக்கு அண்ணன் உனக்கு சொல்லுவேன், அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நீ கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றையும் நீ போதிக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லு, நீ இறைமகன் இயேசுவே வந்து சொன்னாலும் அவர் மாற மாட்டார், அவர் திமுகவுக்கு தான் போடுவார். அதனால சரி விட்டுருங்கன்ட்டு போயிரு. நீ உனக்கும் கீழே போ, அருவி மாதிரி கீழே பாய், உனக்கும் கீழே போ. ஐயா அப்துல் கலாம் அமைச்சர்களை கூட்டி பேசினாரா? எம்எல்ஏ எம்பியில கூட்டி பேசினாரா? பள்ளிக்கூடம் கல்லூரியா போய் பேச காரணம் நீங்க பதர்கள் ஆயிட்டாங்க, இன்னும் ஒரு தலைமுறையாவது தயார் செய்வோம்னாரு. அதை நீ புரியுதா?